இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இந்த புதிய நாளுக்காக, இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பு தந்தையே. இன்று நாங்கள் தியானிக்க போகும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியவும், அதன் வழியாக நாங்கள் உமது வருகைக்கு எங்களையே தகுதியான முறையில் தயாரித்துக் கொள்ளவும் தேவையான ஞானத்தை தாரும். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். இன்னைக்கு நம்ம உரையாடல்ல ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேட்கலாம். ஒரு பெரிய இசை கச்சேரி, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வயலின் கலைஞர் வாசிச்சு முடிக்கிறார். அரங்க முழுக்க ஒரே கைத்தட்டல், ஆரவாரம், மக்கள் எல்லாம் எழுந்து நின்னு பாராட்டுறாங்க. சரி. ஆனா அந்த கலைஞர் என்ன செய்யறாருன்னா, அந்த புகழை ஏத்துக்கிட்டு உடனே மேடையோட ஓரமா போய் அந்த மொத்த இசைக்குழுவையும் வழி நடத்தினாரே அந்த நடத்துனர், கண்டக்டர். ஆமா, அவரை கைகாட்டி அவரை நோக்கி ரொம்ப பணிவா வணங்குறார். ஆகாவது இந்த புகழுக்கெல்லாம் உண்மையான சொந்தக்காரர் அவர்தான்னு சொல்ற மாதிரி அந்த பண்புதான் இன்றைய நம்ம ஆய்வோட ஆன்மாவோட நேரடியா பேசுது. ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். திருவருகை காலத்தோட 2ஆம் வாரத்தில் இருக்கும். ஆமா, இந்த வாரம் ஆண்டவரோட வருகைக்காக வழி ஆயத்தம் செஞ்ச திருமுழுக்கு யோவானை பத்தி தான் நம்ம சிந்திக்கிறோம். நீங்க சொன்ன அந்த வயலின் கலைஞர் மாதிரி தனக்கான புகழை தேடாம வரப்போறவருக்காக வழியை மட்டும் சரி செஞ்சுட்டு ஒதுங்கி நின்னவர் அவரு. கரெக்ட். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இறைவாக்கினர் எலியா தான் மெஸ்ஸியாவுக்கு முன்னாடி வருவார்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. இயேசுவோ அந்த எலியா திருமுழுக்கு யோவான் தான் சொன்னார். ஆனா ஏன் கிட்டத்தட்ட யாருமே அதை கண்டுகல, அடையாளம் காண முடியல? இந்த ஆழமான கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம விடை தேட போறோம். மிக சரியான ஒரு கேள்வி. அதாவது மக்களோட எதிர்பார்ப்புக்கும் கடவுளோட திட்டத்துக்கும் நடுவுல இருந்த அந்த பெரிய இடைவெளி, அதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி. இதுக்காக நம்ம கையில 2 முக்கியமான வாசகங்கள் இருக்கு. ஒன்னு சீராக்கின் ஞான நூல்ல இருந்து எலியாவை பத்தின ஒரு வர்ணனை, ஒரு சக்தி வாய்ந்த சித்தரிப்பு. ஆமா. இன்னொன்னு மத்தேயு நற்செய்தியில இயேசுவே இத பத்தி பேசுற ஒரு பகுதி. முதல்ல மக்கள் மனசுல எலியாவை பத்தி அப்படி ஒரு பிம்பம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ முதல் வாசகமான சீராக்கின் ஞான நூலுக்கு போவோம். இந்த நூல் எழுதப்பட்ட காலகட்டம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. சீராக்கின் ஞான நூல் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஓகே. அப்போ கிரேக்க கலாச்சாரத்தோட தாக்கம் யூத மக்கள் மேல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தங்களோட பாரம்பரியத்தை, கடவுள் நம்பிக்கைய இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த சூழல்ல தங்களோட முன்னோர்களை, குறிப்பா இறைவாக்கினர்களை ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. அந்த பின்னணியில தான் நம்ம எலியாவை பத்தின இந்த வர்ணனைய வாசிக்கணும். அப்படியா? அது இந்த வாசகத்துக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்குது. பழைய ஏற்பாட்டோட மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்ப ஒரு தீவிரமான இறைவாக்கினல்னு சொல்லலாம், எலியாவை பத்தி இந்த வாசகம் பேசுது. ஆமா. உங்களுக்கு எலியா யாரு? அவரோட வார்த்தைகள் ஏன் நெருப்பு மாறி இருந்துச்சு? அவரோட செயல்களுக்கு பின்னால இருந்த அரசியல், ஆன்மீக காரணங்கள் என்ன? முக்கியமா அவரோட பணி இன்னைக்கும் நம்ம கிட்ட எப்படி பேசுதுன்னு புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, அப்போ வாசகத்துக்குள்ள போகலாம். அதோட முதல் வரியே ரொம்ப கவனத்தை இருக்குது. இறைவாக்கினர் எலியா நெருப்பை போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது. நெருப்பு, இந்த உருவம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா. ஆனா நெருப்பு ஆபத்தானதும் கூட. கட்டுப்பாட்டை மீறினா அழிச்சிடும். எலியாவோட வார்த்தைகள் மக்களை நம்ப வச்சுதான் இல்ல பயமுறுத்துச்சா? அந்த சமநிலையை அவர் எப்படி கையாண்டார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா திருவிவிலியத்துல நெருப்பை 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு கடவுளோட பிரசன்னத்தோட அடையாளம். சீனாய் மலையில மாதிரி. அதேதான். சீனாய் மலையில கடவுள் மோசேக்கு தெரிஞ்சது நெருப்புல தான். பெந்தகோஸ்தே நாள்ல தூய ஆவியானவர் இறங்குனது கூட நெருப்பு நாவுகளாக தான். இது வழிகாட்டுற, தூய்மைப்படுத்துற, ஒளி கொடுக்கிற நெருப்பு. சரி. இன்னொரு பக்கம் அழிவோட அடையாளமாவும் நெருப்பு இருக்கு. சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது நெருப்பால தான். எலியாவோட வார்த்தைகள்ல இந்த 2 தன்மையுமே இருந்துச்சு. ஓஹோ. அது உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அதே நேரத்துல பொய்மையையும், சிலை வழிபாட்டையும், சமூக அநீதியையும் சுட்டரிச்சது. அவர் பேசுனது கடவுளோட வார்த்தைங்கிறதால அதுல சமரசத்துக்கே இடம் இல்ல. அதனால அது சிலருக்கு ஆறுதலாவும், பலருக்கு ரொம்ப அச்சமூட்டுறதாவும் இருந்துச்சு. அந்த அச்சமூற்ற தன்மைய அடுத்த வரியே சொல்லுது பாருங்க. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார், தம் பற்றுறுதியால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஒரு இறைவாக்கினர் எப்படி மக்கள் மேல ஒரு பஞ்சத்தை வர வைக்க முடியும்? இது கடவுளோட கருணைக்கு எதிரா தெரியலையா? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படித்தான் தோணும்.
ஆனா அதோட பின்னணியை நாம புரிஞ்சுக்கணும். அந்த சமயத்துல இஸ்ரவேல ஆகாப் அப்படிங்கிற அரசனும் ஈசபேல்ங்கிற அரசியும் தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆமா, ஈசபேல். அந்த ஈசபேல் ஒரு பிற இனத்து இளவரசி. அவ தன்னோட பாகால்ங்கிற தெய்வ வழிபாட்டையும் கொண்டு வந்தா. மழைக்கும் வளத்துக்கும் பாகால் தான் காரணம்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. சரி. இது கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருந்த உடன்படிக்கைக்கு நேர் எதிரான ஒரு செயல். இந்த சிலை வழிபாடுங்கிறது வெறும் மதமாற்றம் இல்ல, அது ஒரு அரசியல், ஒரு கலாச்சார திணிப்பு. புரியுது. அப்போதான் எலியா நான் சொல்லாம இனி மழையோ பனியோ பெய்யாதுன்னு அறிவிக்கிறார். இது ஒரு தண்டனையை விட ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஓஹோ. உங்களுக்கு மழை தர்றது பாகாலா இல்ல படைச்ச கடவுளான்னு ஒரு கேள்வி அந்த பஞ்சம் அவங்க முன்னாடி வச்சது. மக்களை திரும்பவும் கடவுள் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு கடினமான முயற்சி அது. அப்போ அவரோட நோக்கம் மக்களை தண்டிக்கிறது இல்ல, அவங்கள திருத்துறது, உண்மையான கடவுள் யாருன்னு உணர்த்துறது. இந்த சமரசமில்லாத பற்றுறுதி தான் அவரை மத்தவங்கள்ல இருந்து வேற மாதிரி காட்டிச்சு. அதனாலதான் வாசகத்தோட 4வது வரி அவரை இப்படி புகழுது. எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சியுடையவர், உமக்கு இணையாக யார் பெருமை பாராட்ட இயலும். ஆமா, அந்த ஒரு வரி அவரோட முழு பணிக்குமே ஒரு மகுட மாதிரி. அவரோட வியத்தகு செயல்கள்லாம் வெறும் மாயாஜாலம் கிடையாது, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழமான செய்தி இருக்கு. வாசகம் சொல்லுது, ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பை விழச் செய்தார் அப்படின்னு. இதுல கர்மேல் மலையில நடந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத வெறும் மத ரீதியான போட்டி அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது, அது ஒரு பெரிய அரசியல் புரட்சி. அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அது எப்படி ஒரு அரசியல் புரட்சி ஆகுது? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பாகாலோட 450 இறைவாக்கினர்கள். அவங்க வெறும் குருக்கள் இல்ல, அரசு ஈசபேலோட அதிகாரத்தோட சின்னம். ஆமா. அரச கருவூலத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளம், அவங்க அரசின் கொள்கைகளை பரப்புற கருவிகள். இன்னொரு பக்கம் எலியா மட்டும் தனியாளா நிக்கிறாரு, அரசால தேடப்படுற ஒரு குற்றவாளி. சரிதான். மக்கள் முன்னாடி யாருடைய பலிபீடத்துல நெருப்பு இறங்குதோ அவரே உண்மையான கடவுள்னு ஒரு சவால் விடுறாரு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 450 பேரும் கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, உடம்ப கீறிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அரசு அதிகாரம், ஆள்பலம் எல்லாம் இருந்தும் அவங்க தெய்வம் மௌனமா இருக்கு. அந்த இடத்துல கூடியிருந்த மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு மாதிரி பயங்கர பதட்டமாவும் ஒரு எதிர்பார்ப்போடும் இருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அவங்களோட நம்பிக்கையே கேள்விக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நேரம் அது. அப்புறம் எலியா ரொம்ப அமைதியா தன்னோட பலிபீடத்தை சுத்தி தண்ணி ஊத்த சொல்றாரு. எல்லாமே ஈரமா இருக்கும்போது ஒரு சின்ன மன்றாட்ட சொல்றாரு. அடுத்த கணம் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அந்த பலிப்பொருளை மட்டும் இல்ல, கல்லால் ஆன பலிபீடத்தையும் சுத்தி இருந்த தண்ணீரையும் சுட்டரிச்சு போடுது. ஆஹா. அந்த ஒரு நொடியில பாகால் வழிபாடு மட்டும் தோற்கல, அதை தூக்கி பிடிச்ச அரச அதிகாரமும் மக்கள் முன்னாடி தோத்து போச்சு. கடவுளோட அதிகாரம் அரசு அதிகாரத்தோட பெருசுன்னு எலியா நிரூபிச்சாரு. இதுதான் அந்த நிகழ்வை வெறும் அற்புதமா இல்லாம ஒரு அரசியல் புரட்சியா மாத்தினது. அதனாலதான் சீராக்கின் ஞானி உமக்கிணையாக யார் பெருமை பாராட்ட இயலும்னு எழுதுறாரு. நீங்க விவரிக்கும் போதே அந்த நிகழ்வோட ஆழமோ அதோட தாக்கமோ தெளிவா புரியுது. அது வெறும் அற்புதம் இல்ல, அது ஒரு நேரடி பாடம். எலியாவோட வாழ்க்கை இப்படிப்பட்ட உச்சங்களை தொட்டாலும் அவரோட பணி அதோட முடியல. அவரோட வாழ்க்கையோட கடைசி அத்தியாயம் இன்னும் ஆச்சரியமானது. 9வது வசனம் சொல்லுது, சுழற்காற்றின் நெருப்பு திரைகளில் சுழல் தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் அப்படின்னு. அவர் இறக்கல, விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதோட அர்த்தம் என்ன? இது அவரோட பணிக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். நெருப்பு மாதிரியான ஒரு வாழ்க்கை நெருப்பு தேரிலேயே விண்ணகம் போனது ஒரு கவித்துவமான உண்மை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவரோட பணி அதோட முடியல. ஆமா, அது ஒரு புதிய பரிமாணத்தை எடுக்குது. அவரோட விண்ணேற்புக்கு அப்புறம் அவர் இஸ்ரேல் மக்களோட நினைவுகள்ல ஒரு மீட்பரோட முன்னோடியா, ஒரு திருப்பு முனையின் அடையாளமா நிலைச்சு நிக்கிறாரு. குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் நீர் வருவீர் என குறிப்பேடுகளில் எழுதப்பட்டுள்ளது. இந்த 3 பணிகளையும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. முதலாவது ஆண்டவருடைய சினத்தை தணிப்பது. இது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தரா இருந்து வரப்போற நியாய தீர்ப்புக்கு முன்னாடி மக்களை மனம் திரும்ப செய்யற ஒரு பணியை குறிக்குது. சரி. 2வது தந்தையரின் உள்ளத்தை தம் மகனை நோக்கி திருப்புவது. இது வெறும் குடும்ப உறவுகளை சரி பண்றது மட்டும் இல்ல, இது தலைமுறை இடைவெளிய, சமூகத்துல பிரிஞ்சு கிடக்கிற உறவுகளை, சிதைஞ்சு போன நம்பிக்கைகளை சரி செய்யறத குறிக்குது. தங்களுக்குள்ள ஒப்புரவாகணும். 3வதா யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவது. சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை திரும்பவும் ஒன்னா சேர்த்து
கடவுளோட மக்களா நிலைநிறுத்துவது. சுருக்கமா சொல்லப்போனா ஒப்புரவு, ஒன்றிணைத்தல், மனமாட்டத்துக்கு அழைக்கிறது. இதுதான் எலியாவோட தொடரும் பணியா பார்க்கப்பட்டுச்சு. இந்த பணிகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல திருமுழுக்கு யோவான் கிட்ட நிறைவேறுவதா சொல்லப்படுது. அந்த இணைப்பை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு. பழைய ஏற்பாட்டோட கடைசி நூலான மலாக்கியில ஆண்டவரோட பெரிய நாள் வர்றதுக்கு முன்னாடி இறைவாக்கினர் எலியாவை நான் உங்ககிட்ட அனுப்புவேன் அப்படின்னு ஒரு இறைவாக்கு இருக்கு. ஆமாம். அதனால இயேசுவோட காலத்து யூத மக்கள் மெசியா வர்றதுக்கு முன்னாடி எலியா திரும்பவும் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திருமுழுக்கு யோவானோட தோற்றம், அவரோட உடை, உணவு பழக்கம், அவர் வாழ்ந்த அந்த வனாந்திர வாழ்க்கை, அதிகாரத்தை எதிர்த்து அவர் பேசின அந்த சமரசம் இல்லாத வார்த்தைகள், இதெல்லாம் எலியாவை ஞாபகப்படுத்துச்சு. சரிதான். அதனாலதான் இயேசுவே வரவிருந்த எலியா இவரே அப்படின்னு திருமுழுக்கு யோவான்னு சுட்டி காட்டுறார். எலியாவோட ஆவி, அதாவது அந்த நெருப்பு மாதிரியான பற்றுறுதியும் உன்னைய பேசுற துணிவும் திருமுழுக்கு யோவான் கிட்ட இருந்துச்சு. அவர் மக்களை மனமாற்றத்துக்கு கூப்பிட்டு மெசியாவோட வருகைக்காக வழியை ஆயத்தம் செஞ்சாரு. இந்த இணைப்பு நிஜமாவே ரொம்ப ஆழமானது. அப்போ எலியாவோட பணிங்கிறது ஒரு நபரோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல, அது ஒரு தொடர்பணி. அந்த எலியாவின் ஆவி இன்னைக்கும் தேவைப்படுது. இதுதான் நம்மள வாசகத்தோட கடைசி பகுதிக்கு கொண்டு வருது. 11வது வசனம், உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர், நாமும் வாழ்வோம் என்பது உறுதி. இந்த வரி ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் இந்த வாசகத்தோட உச்சகட்டமான நம்பிக்கை செய்தி. இந்த வரியை நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா இதுல 3 குழுவினர் சொல்லப்படுறாங்க. முதலாவது உம்மை கண்டவர்கள், அதாவது எலியாவோட காலத்துல வாழ்ந்து அவரோட செயல்களை கண்ணால பார்த்த மக்கள். சரி. 2வது உமது அன்பில் துயில் கொண்டவர்கள், அதாவது எலியாவுக்கு பிறகு வாழ்ந்து அவரை போலவே விசுவாசத்தோடையும் பற்றுறுதியோடையும் வாழ்ந்த மரித்த இறைமக்கள். 3வதா ரொம்ப முக்கியமா நாமும், அதாவது 2000 வருஷம் கழிச்சு இந்த வாசகத்தை வாசிக்கிற நீங்களும் நானும். இந்த 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே வாக்குறுதி தான் கொடுக்கப்படுது. வாழ்வோம் என்பது உறுதி. அந்த வாழ்வு அது இந்த உலக வாழ்க்கையா குறிக்குதா இல்ல நிலை வாழ்வை குறிக்குதா? நிச்சயமா அது நிலை வாழ்வை குறிக்குது. எலியாவோட வாழ்க்கை நமக்கு காட்டுறது இதுதான். கடவுளுக்காக உண்மையாவும் பற்றுறுதியாவும் அநீதிக்கு எதிராக சமரசம் இல்லாமலும் வாழும்போது மரணம் ஒரு முடிவே இல்லை. எலியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மாதிரி நாமும் கடவுளோட வேறுள்ள பங்கு பெறுவோங்கிற நம்பிக்கை இந்த வரி நமக்கு தருது. ஆமாம். அதனால எலியாவோட நிகழ்வுங்கிறது ஒரு கடந்த கால சரித்திரம் மட்டும் இல்ல, அது விசுவாசத்தோட வாழ்ற ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உயிருள்ள நம்பிக்கையின் செய்தியா இருக்கு. அப்படியானா எலியாவோட வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அவரோட அந்த நெருப்பை நம்ம வாழ்க்கையில எப்படி பெற முடியும்? நாம ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், எலியா ஒன்னும் பலவீனமே இல்லாதவர் கிடையாது. ஈசபேலுக்கு பயந்து ஓடி இருக்காரு, வனாந்தரத்துல சோர்ந்து போய் தன் சாவியே விரும்பி இருக்காரு. ஆமா. ஆனா ஒவ்வொரு தடவையும் கடவுள் அவரை தேற்றினார், திரும்பவும் பலப்படுத்தினார். அவரோட பலம் அவரோட சொந்த பலம் இல்ல, அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. சரிதான். நாமும் நம்ம வாழ்க்கையில அநீதியை பார்க்கும்போது, உண்மையை பேச தயங்கும் போது, உறவுகள்ல விரிசல் வரும்போது சோர்ந்து போகலாம். ஆனா எலியாவை பலப்படுத்தின அதே கடவுள் நம்மையும் பலப்படுத்துவாருங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கையோட சின்ன சின்ன விஷயங்கள்லயாவது உண்மையை பேச ஆரம்பிக்கிறது தான் எலியாவோட நெருப்பை நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிறதுக்கான முதல் படி. ரொம்ப ஆழமான பார்வை. இந்த வாசகத்தின் வழியா எலியாங்கிற ஒரு மாபெரும் இறைவாக்கினரோட வரலாற்றை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கல, நமக்கான ஒரு வாழ்வின் வழிகாட்டுதலையும் நிலை வாழ்வு பத்தின ஒரு வாக்குறுதியையும் பெற்றுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி எலியாவோட அந்த நெருப்பு மாதிரியான பற்றுறுதி இன்னைக்கும் தேவைப்படுது. நம்மள சுத்தி நடக்கிற சின்ன பெரிய அநீதிகளை பார்க்கும்போது உண்மையை பேச நம்ம தயங்குறோமா? நம்ம குடும்பங்கள்லயும் சமூகத்திலையும் சிதைஞ்சு போன உறவுகளை சரி செய்யற ஒரு கருவியா நாம எப்படி மாறலான்னு இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சக்தி வாய்ந்த சமத்காரம் செய்யற ஒரு நெருப்பு மனிதரா எலியா வருவார். இந்த எதிர்பார்ப்போட தான் நாம நற்செய்திக்குள்ள போறோம். இங்க இயேசுவோட சீடர்களே இந்த கேள்வியை கேட்கறாங்க இல்லையா? ஆமா, அதுவும் எந்த இடத்துல சேர்க்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். எந்த இடம்? இயேசுவும் அவருடைய நெருங்கிய சீடர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் உருமாற்ற மலையிலிருந்து இறங்கி வர்றாங்க. ஆமா, அந்த மலையில அவங்க பார்த்த காட்சி அவங்கள ஒரு விதமான பரவச நிலையில வச்சிருக்கும். நிச்சயமா. இயேசுவோட முகம் சூரியனை போல ஒளி வீசினது, உடைகள் பளபளன்னு மின்னினது, மோசேயும் எலியாவும் அவரோட பேசினது,
இது ஒரு சாதாரண அனுபவமே இல்ல. ஒரு தெய்வீக அனுபவம். அந்த ஆச்சரியத்திலிருந்து அவங்க இன்னும் வெளியவே வந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில அவங்க மலையில இருந்து இறங்கி வரும்போது சீடர்கள் இயேசு கிட்ட ஒரு கேள்வியை கேக்குறாங்க. எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறை அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி? இது ஏதோ சும்மா கேட்ட கேள்வி மாதிரி தெரியல. அவங்க மனச குடைஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சந்தேகமா இது இருந்திருக்கணும் இல்லையா? ஆமா, ஒரு ஆழமான இறையியல் கேள்வி. யோசிச்சு பாருங்க, அவங்க இப்போதான் மலையில எலியாவை பார்த்தாங்க. சரி. ஆனா அவர் தோன்றி உடனே மறைஞ்சிட்டார். ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்தே என்ன கேட்டு வளர்ந்திருக்காங்க? மெஸ்ஸியா வர்றதுக்கு முன்னாடி இறைவாக்கினர் எலியா வந்து எல்லாத்தையும் சரி செய்வார்னு மறையறிஞர்கள் சொல்லி கேட்டு வளர்ந்திருக்காங்க. இப்போ மெஸ்ஸியாவாகிய இயேசு அவங்க கூட இருக்கார். ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி எலியா வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணலையேன்னு ஒரு குழப்பம் அவங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு உறுதியான அடித்தளமும் இருந்துச்சு. இது அவங்களா உருவாக்கிக்கிட்ட ஒரு கருத்து இல்ல. ஆமா ஆமா, மலாக்கி இறைவாக்கினர் நூல்ல அதிகாரம் 4:5 ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரின் பெரிதும் அஞ்சுதற்குரியதுமான நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இந்த இறைவாக்கு தான் அவங்களுடைய மொத்த எதிர்பார்ப்புக்கும் ஆதாரம். சரிதான். ஆனா அந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஆமா, அவங்க மனசுல இருந்த எலியாவின் பிம்பம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர், வானத்திலிருந்து நெருப்ப வரவழைச்சவர். நூற்றுக்கணக்கான பொய் இறைவாக்கினர்களை தனியொரு ஆளா எதிர்த்தவர். அதேதான், ஒரு சமத்காரங்கள் செய்யற எலியாவை எதிர்பார்த்தாங்க. ஒரு அரசியல் புரட்சியாளரா ரோமானியர்களிடமிருந்து தங்களை விடுவிக்க போகிற ஒரு தலைவருக்கு வழிகாட்டியா வருவார்னு நினைச்சாங்க. இந்த பின்னணியில இயேசுவோட பதில பார்க்கும்போதுதான் அது எவ்வளவு நுட்பமானதுன்னு புரியுது. ஆமா, இயேசு அவங்க கேட்ட கேள்வியை எடுத்தெடுப்புல நிராகரிக்கல. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்கன்னு அவர் சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா அவங்க நம்பிக்கைக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கறாரு. எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்பது உண்மையேன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை. ஆமா, அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையா அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது அவங்க மனசை திறந்து அவர் சொல்ல போறத கேட்க தயார்படுத்துது. ஒரு நல்ல உரையாடலுக்கான தொடக்கம் அது. அவங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் மெதுவா உண்மையை வெளிப்படுத்துறார். இங்கதான் உரையாடலோட உச்சக்கட்டமே இருக்கு. இயேசு தொடர்கிறார், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்து விட்டார். அட, இந்த வார்த்தை சீடர்களுக்குள்ள எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அவங்க எதிர்காலத்துல நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் நிகழ்வு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சதுன்னு இயேசு சொல்றார். அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். அது வெறும் அதிர்ச்சி மட்டும் இல்ல, அதோட சோகமான பக்கத்தையும் இயேசு வெளிப்படுத்துறார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள்னு சொல்றார். இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. ஏரோது ராஜா தன்னோட அகம்பாவத்துக்காகவும் ஒரு பழிவாங்கலுக்காகவும் திருமுழுக்கு யோவானோட தலைய வெட்டினா. இயேசு இங்க மறைமுகமா அதைத்தான் சுட்டி காட்டுறார். மக்கள் எதிர்பார்த்த எலியா திருமுழுக்கு யோவான் தான். இப்போ எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கலாம். திருமுழுக்கு யோவானோட பணி என்ன? ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள்னு வனாந்தரத்துல ஒரு குரல் ஒலித்ததுன்னு ஏசாயா இறைவாக்கினல் சொன்னாரே, அந்த குரல் யோவான் தான். ஆமா, அவர் பிரசங்கிச்சதும் அதானே, மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டதுன்னு சொன்னார். அவருடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான். ஒட்டக முடியாடை, இடுப்புல தோல்கச்ச, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் உணவு. அதிகார வர்க்கத்தை கடுமையா சாடினார். அவருடைய துணிச்சல், செய்தி, வாழ்க்கை முறை எல்லாமே பழைய எலியாவை நினைவுபடுத்துச்சு. ஆனா மக்கள் மனசுல இருந்த கற்பனை உருவத்துக்கும் நேர்ல பார்த்த யோவானுக்கும் இருந்த வித்தியாசத்தால அவரால தான் அந்த புதிய எலியாவா இருக்க முடியும்னு அவங்களால யோசிக்க கூட முடியல. இது ஒரு விதமான கன்ஃபர்மேஷன் பயஸ்னு சொல்லலாமா? அதாவது நாம எதை நம்புறோமோ அதை உறுதிப்படுத்துற விஷயங்களை மட்டும் தேடுறது. சரியா சொன்னீங்க. அதுக்கு மாறா இருக்கிற ஆதாரங்களை கண்ணை மூடிட்டு நிராகரிக்கிறது. அவங்க ஒரு புரட்சிகரமான தலைவனை எதிர்பார்த்தாங்க, ஆனா யோவானோ மனமாற்றத்தை பத்தி பேசினார். அது அவங்களுக்கு பிடிக்கல. கடவுள் செயல்படுற விதங்கள் நம்ம குறுகிய மனதின் எதிர்பார்ப்புகளுக்கு எப்பவுமே அப்பாற்பட்டதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பாடம். நிச்சயமா, நாம கடவுளுக்கு ஒரு பெட்டியை போட்டு நீங்க இப்படித்தான் செயல்படணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர் அந்த பெட்டிக்கு வெளியில செயல்படும் போது நாம அவரை அடையாளம் கண்டுக்க தவறிடுறோம். இயேசு அதோட நிறுத்தல. யோவானுக்கு நடந்தத தனக்கு நடக்க போறதோட ஒப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் வதைப்பார்கள். ஆமா, இது ஒரு தொடர் நிகழ்வு, ஒரு பேட்டர்ன் மாதிரி.
இறைவாக்கினர்களை நிராகரிக்கிறது இஸ்ரேல் வரலாற்றுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. வழிய ஆயத்தம் செய்ய வந்தவருக்கே இந்த நிலைமைனா வழியா சத்தியா ஜீவனா இருக்கிற தனக்கு என்ன நடக்கும்னு இயேசு சீடர்களுக்கு மறைமுகமா உணர்த்துகிறார். யோவானின் பாதை இயேசுவின் பாடுகளுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி. அப்போ யோவானை நிராகரிச்சதன் மூலமா மக்கள் தங்களை மெசியாவின் வருகைக்கு தயார்படுத்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை இழந்தாங்க. அதே மாதிரி இயேசுவை நிராகரிக்கிறதன் மூலமா நிலைவாழ்வுக்கான வழியை இழந்துருவாங்க. இது மனித இதயத்தோட கடினத்தன்மையையும் கடவுள் தங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படணும்னு நினைக்கிற மனித மனநிலையையும் காட்டுது. கடவுள் அனுப்புற நபர்களை நிராகரிக்கிறது கடவுளையே நிராகரிக்கிறதுக்கு சமம். இதுதான் அதோட ஆழமான அர்த்தம். ஆமா, இந்த நீண்ட விளக்கத்துக்கு பிறகு கடைசி வசனம் ஒரு அழகான முடிவை தருது. வசனம் 13, திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆஹா, அந்த அப்பொழுதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் இருந்த குழப்பம், சந்தேகம், கேள்வி எல்லாம் விலகி அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குது. முழு படமா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்க கண்ணு திறக்கப்படுது. சரி, இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் என்ன சொல்லுத? இது வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மட்டும்தானா? இல்ல இது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்? நிச்சயமா கடவுள் நம்ம வாழ்க்கையில பல வழிகள்ல பல மனிதர்கள் மூலமா பேசுகிறார், செயல்படுகிறார். ஆமா, அது ஒரு நண்பர் மூலியமா இருக்கலாம், ஒரு குடும்ப உறுப்பினர் மூலியமா இருக்கலாம், இல்ல நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபர் மூலியமா கூட இருக்கலாம். ஆனா நாம நம்ம சொந்த எதிர்பார்ப்புகளையும் வரையறைகளையும் வச்சுக்கிட்டு கடவுள் இப்படித்தான் பேசணும், இப்படிப்பட்ட ஆட்கள் மூலியமா தான் உதவணும்னு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டா என்னாகும்? நம்ம வாசல்ல நிக்கிற கடவுளையே நாம அடையாளம் கண்டுக்காம போயிடலாம். யூத மக்கள் எலியாவை எதிர்பார்த்து யோவானை தவற விட்ட மாதிரி நாமும் ஒரு பெரிய சமத்காரத்தை எதிர்பார்த்து நம்ம பக்கத்துல நடக்கிற சின்ன சின்ன நன்மைகள்ல இருக்கிற கடவுளோட கரத்தை அடையாளம் காணாம போயிடலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில வர திருமுழுக்கு யோவான்களை நாம எப்படி நடத்தணும்னு யோசிச்சு பார்க்கணும். அதாவது நமக்கு சவாலா இருக்க உண்மைகளை பேசுறவங்கள, நம்ம தவறுகளை சுட்டி காட்டுறவங்கள, நம்மள மனமாற்றத்துக்கு அழைக்கிற மனிதர்களை நாம எப்படி எதிர்கொள்றோம்? அவங்க சொல்றது நமக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக அவங்கள நிராகரிக்கிறோமா, இல்ல அவங்க வார்த்தைகள்ல இருக்கிற கடவுளோட குரலை கேட்க முயற்சி பண்றோமா? கடவுளோட பிரசன்னத்தை அடையாளம் கண்டுக்க திறந்த மனசும் தாழ்ச்சியும் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஆமா, நம்ம திட்டங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீர் எப்படி யார் மூலமா என்கிட்ட பேச விரும்புறீர்னு கேட்க நாம தயாரா இருந்தா சீடர்களுக்கு கிடைச்ச அந்த தெளிவு நமக்கும் கிடைக்கும். நிச்சயமா நம்ம மனக்கதவுகளை திறந்து வச்சா நம்ம வாழ்க்கையிலையும் கடவுளோட திட்டம் நிறைவேறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த வாசகம் நமக்கு தரும் மிக ஆழமான சிந்தனை. ஆனா திருமுழுக்கு யோவானோட மனநிலையை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசணும்னு தோணுது. தன்னை யாரும் அங்கீகரிக்கலையே, புகழலையேன்னு அவர் எங்கேயாவது வருத்தப்பட்டாரா? ஒருபோதும் இல்ல. அதுதான் அவரோட ஆன்மீகத்தோட உச்சம். இது பத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை ரொம்ப அழகா சொன்னார். என்ன சொன்னாரு? யோவான் தனது பணியை நிறைவேற்றியதும் இயேசுவுக்கு வழிவிட்டு காட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறார். தனக்கென ஒரு கூட்டத்தையோ புகழையோ வெற்றியையோ அவர் நாடவில்லை. அவர் சான்று பகர்கிறார், பின் ஒரு அடி பின்னாலே செல்கிறார் அப்படின்னு திருத்தந்தை சொல்றார். ஆஹா, சான்று பகர்கிறார், பின் ஒரு அடி பின்னால் செல்கிறார். இதுதான் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வயலின் கலைஞரோட மனநிலை. ஆமா, இதுக்கு திருத்தந்தை பற்றற்ற நிலை, அதாவது ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒரு பெயர் கொடுக்கிறாரு. கரெக்ட். நாம செய்யற வேலைகள், அதனால கிடைக்கிற பதவிகள், பாராட்டுகள், இதுல எவ்வளவு சுலபமா நம்ம பற்று கொண்டுகிறோம். நான் செஞ்ச, என்னாலதான் இது நடந்ததுன்னு அந்த எண்ணம் நம்மள ஆட்டி படைக்குது. ஆமா, உண்மைதான். ஆனா யோவானோட மனநிலை என்ன? அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். இதுதான் உண்மையான சீடத்துவத்தோட அடையாளம். திருத்தந்தை தொடர்ந்து சொல்றார், சரியான நேரத்தில் ஒதுங்கிக் கொள்ளும் பண்பை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஒரு பொறுப்பை சிறப்பா செஞ்சு முடிச்ச பிறகு என் வேலை முடிஞ்சது, இனி ஆண்டவர் இந்த புதிய நபல் வழியா செயல்படட்டும்னு சொல்லி மன மகிழ்ச்சியோட அந்த இடத்தை விட்டு கொடுக்கிறது. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ பண்பு. அதுதான் உண்மையான பணிவு. இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜெபமா மாறுற மாதிரி இருக்கு இன்றைய பதிவுரை பாடல். இதோட பல்லவியே இந்த திருப்பாடலோட மொத்த சாரத்தையும் நமக்கு சொல்லிருது. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டறலும். நாம அடிக்கடி கடவுளோட முகத்தை பார்க்கணும்னு கேக்குறத ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், ஒரு பிரம்மாண்டமான காட்சியை காணணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த திருப்பாடல் நமக்கு அதை விட ஆழமான ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குது. ஒருவேளை அவருடைய முகத்தை பார்ப்பதுங்கிறது ஏதோ அசாதாரணமான விஷயத்துல அவரை கண்டுபிடிக்கிறது இல்ல, மாறா
நம்ம வாழ்க்கையோட இடிபாடுகளுக்கு நடுவுல, நம்மளோட தோல்விகளுக்கு மத்தியில அவருடைய பிரசன்னத்தை அடையாளம் கண்டுக்க கத்துக்கிறது தான். இது கடவுள் திடீர்னு வர்றத பத்தினது இல்ல. அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு போகவே இல்லைங்கிற உண்மைய நம்ம கண்களை திறந்து பார்க்கறது. ஆக மக்கள் கேட்கறது ஒரு காட்சியே இல்ல, ஒரு தெளிவ. கடவுளே, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு நாங்க உணர உதவி செய்யுங்க அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். வாவ், இது ஒரு அருமையான பார்வை. நாம கடவுளை தேடுற விதத்தையே இது மாத்துது. சரி, இந்த ஏக்கத்தோட முதல் வசனத்துக்குள்ள போவோம். திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை எப்படி அழைக்கிறான்னு பாருங்களேன். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையென நடத்தி செல்பவரே. இது எவ்வளவு அழகான ஒரு உருவகம். கடவுளை ஒரு மெய்ப்பரா பார்க்கறது திருவிவிலியத்துல ரொம்ப பொதுவானது. ஆனா இங்க யோசேப்பை மந்தையென நடத்தி செல்பவரேன்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அந்த பேர் அங்க வருது? நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது வெறும் கவிதைக்காக சேர்க்கப்பட்ட வார்த்தை இல்ல, அது அவங்களோட அடையாளத்தோட ஆணிவேர். யாக்கோபோட மகனான யோசேப் மூலமா தானே இஸ்ரேல் மக்கள் எகிப்துக்கு போனாங்க. அங்க ஒரு சின்ன குடும்பமா போன அவங்கள ஒரு பெரிய தேசமா உருவாக்கி பாலும் தேனும் ஓடுற வாக்குத்தத்து நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தவர் கடவுள். அதனால யோசேப்பை வழிநடத்தினவரேன்னு சொல்லும்போது அவங்க தங்களோட மொத்த வரலாற்றையும் கடவுளுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அன்னைக்கு எங்க முன்னோர்களை நீங்க கைவிடல, பாலைவனத்துல வழி நடத்துனீங்க, அதே மாதிரி இன்னைக்கு இந்த கும்பத்துல தவிக்கிற எங்களையும் வழி நடத்துங்கன்னு ஒரு உரிமையோட கேக்குறாங்க. இது அவங்களோட கடந்த காலத்தை ஒரு நம்பிக்கையின் ஆதாரமா பயன்படுத்துறாங்க. ஓகே ஓகே அப்போ இது வெறும் ஒரு வேண்டுதல் இல்ல, தங்களோட சரித்திரத்தை வச்சு. ஆமா, சரித்திரத்தை வச்சு கடவுள்கிட்ட உரிமையா முறையிடுறாங்க. ஆனா அடுத்த வரியே இந்த உருவகத்தை முற்றிலும் வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. கெருபுகள் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். கெருபுகள்ங்கிறது கடவுளோட அரியணைய சுமக்கிற சக்தி வாய்ந்த வானதூதர்கள். ஒரு பக்கம் அன்பான மெய்ப்பண்ணு சொல்லிட்டு அடுத்த நொடியே பிரபஞ்சத்தை ஆள்ற பேரரசரா காட்டுறாங்களே. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியலையா? அது முரண்பாடு இல்ல, அதுதான் முழுமையான பார்வை. மக்கள் துன்பத்தோட உச்சத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு விஷயமும் தேவைப்படுது. ஒன்னு, தங்களோட கண்ணீரை துடைக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு அன்பான உறவு, அதுதான் அந்த ஆயர் உருவகம். இன்னொன்னு, அவங்கள சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை உடைத்தெறிகிற சக்திவான ஒரு வல்லவ, அதுதான் கெருபுகள் மீது வீற்றிருப்பவர்ங்கிற உருவகம். அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களோட தனிப்பட்ட வழிகளை அறிஞ்ச மெய்ப்பனாகவும் இருக்கீங்க, அதே சமயம் வானத்தையும் பூமியையும் ஆள்ற சர்வ வல்லமையுள்ள ராஜாவாகவும் இருக்கீங்க. அதனாலதான் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எங்களை மீட்க வாரும்னு ஒரு அவசரத்தோட ஒரு தீவிரத்தோட கேக்குறாங்க. உங்க சக்தியை உறங்க விடாதீங்க, அதை எழுப்பி எங்களை காப்பாத்த வேகமா வாங்கங்கிறது தான் அதோட பொருள். உண்மையிலே உடைஞ்சு போயிருக்கும் போது அவருக்கு இதை விட நெருக்கமான ஒண்ணு தேவைப்படும். இந்த திருப்பாடல் அந்த மாதிரி இன்னும் தனிப்பட்ட நெருக்கமான ஒரு உறவை நமக்கு காட்டுதா? அருமையா கேட்டீங்க. அதுதான் இந்த திருப்பாடலோட அடுத்த கட்டம். வசனங்கள் 14 மற்றும் 15 கவனிச்சிங்கன்னா, படைகளின் கடவுளே மீண்டும் வாரும், விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும், உமது வலக்கை நட்டு வைத்த கிளையும் உமக்கென நீர் வளர்த்த மகவையும் காத்தருளும்னு வருது. இங்கே கடவுள் ஒரு தோட்டக்காரரா மாறுகிறார் இல்லையா? ஆமா. இஸ்ரேல் மக்களை ஒரு திராட்சை கொடியா சொல்றது திருவிவிலியத்துல பல இடங்கள்ல வருது. ஏசாயா, எரேமியா புத்தகங்கள்ல இருக்கு. இயேசுவே கூட புதிய ஏற்பாட்டுல நானே உண்மையான திராட்சை செடி, என் தந்தையே தோட்டக்காரர்னு சொல்றார். இந்த உருவகம் ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு? காரணமா அதுல ஒரு ஆழமான பொறுப்புணர்வு இருக்கு. கடவுள்தான் அந்த தோட்டக்காரர். அவர்தான் இஸ்ரேலுங்கிற திராட்சை கொடிய எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானானுங்கிற வளமான நிலத்துல நட்டார். அதை சுத்தி வேலி போட்டார், பாதுகாத்தார், பராமரிச்சார். ஆனா இப்போ அந்த கொடி கேட்பாரற்று கிடக்கு. உருவகமா சொல்றாங்க, காட்டு பன்றிகள் அதை நாசமாக்குது, வழிபோக்கர்கள் அதோட பழங்களை பறிச்சுட்டு போறாங்க. இது அவங்க தேசம் எதிரிகளால சூறையாடப்படுறத குறிக்குது. அவங்க அழுகுரல் இதுதான், தோட்டக்காரரே நீங்க ஆசையா நட்ட செடி இப்போ பாழாய் போச்சு, விண்ணுலகத்திலிருந்து சும்மா எட்டி பாருங்க, வந்து உங்க கொடியை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. இதுல ஒரு பரிதாபமான ஏக்கம் இருக்கு. இந்த பாழாய்ப்போன திராட்சை கொடிங்கிற உருவகம் நம்மளோட சொந்த வாழ்க்கையோட ரொம்ப ஆழமா பொருந்தி போகுது. சில நேரங்கள்ல நாமளும் ஒரு கவனிப்பாரற்ற செடி மாதிரி உணர்றது இல்லையா? பாவத்தால, கவலைகளால, நோய்களால பலவீனமா சோர்ந்து போய் வாடி போய் இருக்கும்போது நம்மளை உருவாக்குன தோட்டக்காரர் வந்து நம்ம மேல கொஞ்சம் பரிவு காட்ட மாட்டாரா, நமக்கு மறுபடியும் புத்துயிர் ஊட்ட மாட்டாரான்னு நாம ஏங்குறோம்.
இந்த திருப்பாடல் வரிகளை படிக்கும்போது, கடவுளே நீங்க தானே என்ன உருவாக்குனீங்க, இப்ப நான் வாடி போய் இருக்கேன், என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா அந்த வரி, உமது வலக்கை நட்டு வைத்த கிளையும் உமக்கென நீர் வளர்த்த மகவையும் காத்தருளும். இது எவ்வளவு தனிப்பட்ட ஒரு உறவை வெளிப்படுத்துது பாருங்க. இங்க மக்கள் தங்களை வெறும் செடியா பார்க்கல, கடவுள் தன் சொந்த கையால நட்ட கிளையாகவும் தனக்காகவே வளர்த்த மகன் அல்லது பிள்ளையாகவும் பார்க்கறாங்க. இது வெறும் தோட்டக்காரர் செடி உறவை தாண்டி ஒரு தந்தை பிள்ளை உறவை காட்டுது. அப்பா, நீங்க தானே எங்களை உருவாக்கினீங்க, இப்ப நாங்க கஷ்டத்துல இருக்கோம், எங்களை கைவிட்டுறாதீங்கன்னு ஒரு உரிமையோட மன்றாடுறாங்க. இது கடவுள் மேல அவங்களுக்கு இருக்கிற ஆழமான நம்பிக்கையை காட்டுது. சரி, இந்த உருக்கமான மன்றாட்டுகளுக்கு பிறகு திருப்பாடலோட கடைசி பகுதி ஒரு வாக்குறுதியோட முடியுது. மக்கள் கடவுள்கிட்ட உதவி மட்டும் கேட்கல, பதிலுக்கு தாங்களும் ஒரு அர்ப்பணத்தை செய்ய முன் வர்றாங்க. 17வது வசனம், உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக, உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாகன்னு சொல்லுது. கடவுளோட வலப்பக்கம் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது ஏன் அவ்வளோ முக்கியமா பார்க்கப்படுது? கடவுளோட வலப்பக்கம்ங்கிறது அதிகாரம், மரியாதை, பாதுகாப்பு, நெருங்கின உறவுக்கான இடம். அது ஒரு மிக முக்கியமான சின்னம். இயேசு உயிர் தெழுந்த பிறகு தந்தையோட வலப்பக்கம் வீற்றிருக்கிறாரு நம்ம விசுவாசிக்கிறோம். அதுபோல மக்கள் அந்த சிறப்பான பாதுகாப்பான இடத்துக்காக ஏங்குறாங்க. கடவுளே, எங்களை உங்களுக்கு நெருங்கினவங்களா உங்களோட வலப்பக்கத்துல இருக்கிற மாதிரி பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, தங்களோட உறவை கடவுள் அங்கீகரிக்கணுங்கிற ஒரு ஆசையும் கூட. அப்போ கடவுளோட நெருக்கத்தை அவங்க தேடினதுக்கு அப்புறம் வர 18வது வசனம் தான் இந்த திருப்பாடலோட உச்சக்கட்டம்னு நான் நினைக்கிறேன். இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம், எமக்கு வாழ்வு அளித்தருளும், நாங்கள் உமது பெயரை தொழுவோம். இது எப்படி சொல்றது, ஒரு நிபந்தனை மாதிரி தெரியுது. நீங்க எங்களை காப்பாத்தினா நாங்க உங்களை வழிபடுவோம்னு. ஒரு பேரம் பேசுற மாதிரி இருக்கா, இல்ல இதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா? மேரோட்டமா பார்க்கும்போது அது ஒரு பேர மாதிரி தெரியலாம். ஆனா அது உறவோட ஆழமான வெளிப்பாடு. அவங்க சொல்ல வர்றது இதுதான், கடவுளே, நீங்க எங்களை இந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கிறது எங்களுக்கு ஒரு புதிய பிறவி மாதிரி. அது ஒரு புது வாழ்வு. அந்த புது வாழ்வை பெத்துக்கிட்ட பிறகு நாங்க நன்றி மறந்து மறுபடியும் உங்களை விட்டு போக மாட்டோம், நாங்க உங்களுக்கு உண்மையா இருப்போம், உங்க பேரை என்றென்றும் தொழுவோம்னு ஒரு உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாங்க. இது ஒரு மாற்றம். துன்பத்தால பாடம் கத்துக்கிட்ட ஒருத்தரோட குரல் இது. வாழ்வுங்கிறது இங்க வெறும் உயிர் வாழ்றதில்ல, அது ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சி, ஒரு புது ஆரம்பம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளோட ஒரு புது பயணத்தை தொடங்குறத குறிக்குது. அப்போ இந்த திருப்பாடலை ஒத்துமொத்தமா ஒரு பயணமா பார்க்கலாம். கைவிடப்பட்ட ஒரு மந்தையோட குரலா, தங்களை காக்க ஒரு மெய்ப்பனை தேடி இந்த பயணம் தொடங்குது. அதுக்கப்புறம் பாழாக்கப்பட்ட ஒரு திராட்சை கொடியோட வேதனையா ஒரு தோட்டக்காரோட பரிவுக்காக ஏங்கி வளருது. கடைசியா கடவுளோட மீப்பை பெத்துக்கிட்ட பிறகு அவருக்கு உண்மையா இருப்போங்கிறது ஒரு மகத்தான வாக்குறுதியில முடியுது. இதுல இருக்கிற மைய செய்தி, துன்பத்துக்கு நடுவுலையும் கடவுளை தேடுறதும், அவரோட உறவை புதுப்பிச்சு அவரோட பிரசன்னத்துல மறுபடியும் நிலைச்சு நிக்கணுங்கிற ஆவலும் தான். மிகச்சரியா சொன்னீங்க, ரொம்ப சரி. கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நாம உணர்ற நேரங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த செபம் தான் இந்த திருப்பாடல். நம்ம வாழ்க்கையில சில சமயம் இருள் சூழ்ந்து கடவுளோட முகம் மறைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த நேரங்கள்ல நாமும் இந்த திருப்பாடல் வரிகளை சொல்லி செபிக்கலாம். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டருளும். ஆனா இந்த தியானத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு சின்னனையை விட்டுட்டு போக ஆசைப்படுறேன். இந்த திருப்பாடல்ல மக்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க, இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுளோட உடனிருப்ப மறுபடியும் ஆழமா உணர நாம அவருக்கு என்ன வாக்குறுதியை கொடுக்கலாம்? அவரை விட்டு விலகி போகாம இருக்க எந்த ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம உறுதியா பிடிச்சுக்கலாம்? அது ஒருவேளை தினமும் சில நிமிடங்கள் திருவிவிலியம் வாசிக்கிறதா இருக்கலாம், இல்ல குடும்பமா சேர்ந்து செபிக்கிறதா இருக்கலாம், இல்ல தேவையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறதா இருக்கலாம். உங்களுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பு என்னவாக இருக்கும்? இதை இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இஸ்ரேல் மக்கள் எலியாவை கண்டுக்க தவறின மாதிரி, யோவான அடையாளம் காண தவறின மாதிரி, நாமளும் பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில கடவுளோட பிரசன்னத்தை பார்க்க தவறிடுறோம். நம்மளோட சொந்த எதிர்பார்ப்புகள், திட்டங்கள், அகந்தை, இதெல்லாம் ஒரு திரை மாதிரி கடவுளோட முகத்தை மறைச்சிடுது இல்லையா? நிச்சயமா.
அதனால இந்த திருவருகை காலத்துல கடவுளே அந்த திரைகளை எல்லாம் விலக்கி உம்மோட உண்மையான முகத்தை எங்களுக்கு காட்டுங்க, நீர் அனுப்புற மனிதர்களை, நீர் செயல்படுற நிகழ்வுகளை நாங்க கண்ணுணர வரம் தாங்க, எங்களை மீட்டுறோம் அப்படின்னு மன்றாடுறது தான் இந்த பாடலோட சாரம். அப்போ இன்றைய இந்த ஆய்வுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை தொகுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம். முதலாவது, கடவுளோட திட்டங்கள் நாம எதிர்பார்க்காத ரொம்ப எளிமையான வழிகள்ல சாதாரண மனிதர்கள் வழியா நிறைவேறலாம். அதனால நம்ம திறந்த மனசோட இருக்கணும். சரி. ரெண்டாவது, திருமுழுக்கு யோவான் மாதிரி நம்ம பணி முடிஞ்சதும் கிறிஸ்துவுக்கு வழிவிட்டு பணிவோட ஒதுங்கிக்கிற அந்த பற்றற்ற மனநிலைய வளர்த்துக்கணும். மூன்றாவது, நம்ம வாழ்க்கையில கடவுள் அனுப்புற இந்த காலத்து எலியாக்களை, அதாவது நமக்கு வழிகாட்டுற, நம்மள மனமாற்றத்துக்கு கூப்பிடுற மனிதர்களை கண்டுணர கத்துக்கணும். அவங்க நாம எதிர்பார்க்கிற மாதிரி பிரம்மாண்டமா இல்லாம ரொம்ப எளிமையா இருக்கலாம். அவங்கள அடையாளம் காண நமக்கு ஒரு ஆன்மீக பார்வை தேவை. ஆமா, அருமை. இந்த உரையாடலோட இறுதியில நாம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்க ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, இல்லனா வேலை செய்யற இடத்துல ஒரு குறிப்பிட்ட பணியை முடிச்சதுக்கு அப்புறமும் அதோட புகழையும் அதிகாரத்தையும் நாம விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கோமா? இல்ல திருமுழுக்கு யோவான போல அடுத்த வளர்ச்சிக்கு, ஆண்டவரோட புதிய செயல்களுக்கு இடம் கொடுத்து மன மகிழ்வோட ஓரமா ஒதுங்க கத்துக்கிட்டோமா? இது சுய பரிசோதனைக்குரிய மிக முக்கியமான கேள்வி. அந்த பற்றற்ற நிலையை நோக்கி வளர இந்த திருவருகை காலம் நமக்கு உதவட்டும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரவேலின் நாயரே செவிசாயும், யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கேருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்வி நம்மோது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவோடும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும்.
உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிடா மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும், நாங்கள் உமது பெயரை தருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.